இதுதான் ரிங்ஸ் மாற்ற டயக்ராமு. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசிசின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதான் எக்ஸாஸ்ட். ஆக்சுவலி நம்ம ஃபிட் பண்ணும்போது எக்ஸாஸ்ட்னா கீழே சைலன்சர் கிட்ட வருது, இன்லெட்னா மேலே உள்ளே வருது. ஸோ அப்படி தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம மாட்டும் போது ரிங்ஸ் மாட்டும் போது தலைக்கீழ மாட்ட போகிறோம், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக மாட்ட போகிறோம். இதில் வர நேம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த டயக்ராம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் வச்சுருக்கேன்ல, இந்த பாக்ஸ் வந்து இதுதான், இந்த கேப் தான். இந்த கேப்பை பொறுத்தவரையும் இந்த ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்ஸ் வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இப்படி முடிகிற மாதிரி வைக்கக்கூடாது. அது எப்பவுமே வந்து ஒரே மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்காக தான் அந்த பாக்ஸ்